ஆகஸ்ட் 31 மக்கள் இளவரசி டயானா மறைந்து 28 ஆண்டுகள் ஆகின்றன. டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சர் 1961 ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் நார்போக்கில் பிறந்தார். ஆல்தோர்பின் வைகவுண்ட் மற்றும் வைகவுண்டஸிற்கு இளைய மகளாக பிறந்தார் டயானா. இவர்களது குடும்பமும் இங்கிலாந்தின் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்ற குடும்பமாகும். இவர்களது குடும்பம் இயர்ஸ்பென்சர் குடும்பம் என்ற பெயரை பெற்ற குடும்பம். பள்ளி படிப்பை முடித்த பின்பு சுவிட்சர்லாந்தில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆல்பின் விடிமாண்டே என்ற கல்லூரியில் படித்தார். அதன் பின்பு லண்டனிற்கு திரும்பி நைட்ஸ்பிரிட்ஜில் உள்ள கிண்டர் கார்டனில் உதவியாளராக பணிபுரிந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்நாட்டு இளவரசர் சார்லஸ் உடனான அறிமுகம் கிடைத்தது. 1977 டயானா தன்னை விட 13 வயது மூத்தவரான சார்லஸ் உடன் காதல் வயப்பட்டார். டயானா குழந்தையாக இருக்கும் போதே சார்லஸிற்கு டயானாவை நன்கு தெரியும். இவர்கள் குழந்தை பருவங்களில் ஒன்றாக விளையாடியவர்கள். 1981 ஆண்டு பிப்ரவரி 6 பிரான்சிஸ் சார்லஸ் மற்றும் டயானா ஆகியோருக்கு நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டு அந்த நிச்சயதார்த்தத்தில் அவருக்கு 12 கேரட் ஓவல் சைலோன் சபையர் சுற்றிலும் 14 சாலிட்டர் வைரம் பதிக்கப்பட்ட மோதிரம் டயானாவிற்கு அணிவிக்கப்பட்டது. 1981 ஆண்டு ஜூலை 29 டயானாவிற்கும் பிரின்சஸ் சார்லஸிற்கும் திருமணம் செயின்ட் பால் கதீட்ரல் சர்ச்சில் வைத்து நடந்தது. மில்லியன் கணக்கானவர்கள் தொலைக்காட்சியில் அந்த திருமணத்தை கண்டுகளித்தனர். மேலும் 6 லட்சம் பேர் பக்கிங்காம் அரண்மனையில் இருந்து தேவாலயம் வரை வழிநெடுக்க நின்றிருந்தனர். ராஜ குடும்பம் அனுமதிக்கும் பட்சத்தில் தனது குழந்தைகளுக்கு ஒரு சாதாரண வளர்ப்பை வழங்க வேண்டும் என்று விரும்பினார் டயானா. வில்லியம் நர்சரிக்கு சென்றனர். நர்சரிக்கு சென்ற ராஜ குடும்ப முதல் ஆண் வாரிசு இவரே ஆவார். டயானாவின் குழந்தைகள் தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்கள் வைத்து கல்வி கற்காமல் பிற குழந்தைகளுடன் பள்ளிக்கு அனுப்பப்பட்டனர். இளவரசி டயானா மிக விரைவில் ராஜ குடும்பத்தின் கடமைகளில் ஈடுபட தொடங்கினார். நர்சரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் அடிக்கடி விஜயம் மேற்கொண்டார். மக்களுடன் விரைவாக தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டார். அது மக்களுக்கு மத்தியில் அவருக்கு நற்பெயரை பெற்று தந்தது. டயானாவின் சமூக பணிகள் பொதுமக்களின் மத்தியில் அவருக்கு புகழை ஏற்படுத்தி கொடுத்தன. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தை வெளிக்கொண்டு வந்ததில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. எய்ட்ஸ் குறித்து அவர் வெளிப்படையாக பேசினார். எய்ட்ஸ் குறித்த பல கருத்துக்களை அவர் தகர்த்தார். எய்ட்ஸ் நோயாளிகளிடம் கை குலுக்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவர்களுடன் பேசுவதாலோ பழகுவதாலோ எந்த பாதிப்பும் இல்லை என்று நிரூபித்தார். வேல்ஸ் இளவரசர் மற்றும் இளவரசி சேர்ந்து பல சந்திப்புகளை நிகழ்த்தினர். மேலும் பல வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் சென்று வந்தனர். இருப்பினும் 1980 ஆண்டுகளில் பிற்பகுதிகளில் அவர்கள் தனித்தனியாக வாழ்வது பொதுவெளிக்கு தெரிய வந்தது. டயானா மற்றும் சார்லஸின் திருமண வாழ்க்கை முறிந்து போவதற்கு காரணமாக இருந்தவர் சார்லஸின் முன்னாள் காதலியும் தற்போதைய மனைவியுமான காமில்லா என்றே உலகத்தினர் கூறுகின்றனர். 1992 ஆண்டு இந்தியாவிற்காக அதிகாரப்பூர்வ விஜயத்தில் காதல் சின்னமாக கருதப்படும் தாஜ்மஹாலில் தனியாக அமர்ந்து இருந்தார் டயானா. அதன் மூலம் இளவரசரும் இளவரசியும் அதிகாரப்பூர்வமாக ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் தனித்து உள்ளனர் என்பது பொதுவெளிக்கு சூட்சகமாக சொல்லப்பட்டது. இந்த துயரங்கள் நிறைந்த காலத்திலும் டயானா தனது சமூக சேவையை தொடர்ந்து மேற்கொண்டார். பாகிஸ்தானின் லாகூரில் இம்ரான் கானால் நடத்தப்படும் புற்றுநோய் மருத்துவமனைக்கு ஆதரவு தெரிவிக்க இம்ரான் கானின் அப்போதைய மனைவியாக இருந்த ஜமைமா கானை சந்தித்தார். டயானா தனது வாழ்நாள் முழுவதும் அன்னை தெரேசாவுடன் நெருங்கிய நட்பை கடைபிடித்தார். இந்த புகைப்படம் ரோமில் உள்ள கான்வென்ட் ஒன்றிற்கு சென்றபோது எடுக்கப்பட்டது. மேலும் டயானா இறந்த 6 நாட்களில் அன்னை தெரேசாவும் உயிரிழந்தார். 1996 ஆண்டு டயானா மற்றும் சார்லஸின் விவாகரத்து உறுதியானது. விவாகரத்துக்கு பின் அவர் அணிந்த கருப்பு நிற உடை ரிவெஞ்ச் ட்ரெஸ் ஆக இன்றும் அறியப்படுகிறது. ஆகஸ்ட் 31, 1997 ஆண்டு நள்ளிரவு பாரிஸ் நகரில் உள்ள ரிட்ஸ் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டது டயானா சென்ற கார். டயானாவை புகைப்படம் எடுக்க புகைப்படக்காரர்கள் துரத்த அவரது மெர்சிடிஸ் பென்ஸ் கார் 100 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் சீறி பாய்ந்தது. ஒரு சுரங்க பாதையில் அதிவேகத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. பின்தொடர்ந்து வந்த புகைப்படக்காரர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்ததால் சிறிது தூரம் பின்னாலேயே வந்துள்ளனர். டயானாவின் கார் விபத்துக்குள்ளான இடத்தை சிறிது நேரத்திலேயே அடைந்த அவர்கள்
கார் நொறுங்கி கிடந்த காட்சியை படம் எடுத்ததாகவும் செய்திகள் உண்டு. விபத்தில் கார் ஓட்டுநர் மற்றும் டயானாவின் காதலர் என்று கூறப்பட்டவரான எகிப்தை சேர்ந்த டோடி அல் பாய்தும் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். விபத்தில் அவருக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. ஆனாலும் டயானா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் உயிரிழந்தார். டயானா தனது 36 வயதிலேயே மரணத்தை தழுவினார். உலகையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து கார் விபத்து சம்பவம் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டது. விபத்து காட்சிகளை படம் பிடித்த புகைப்பட கலைஞர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்த 20 பிலிம் ரோல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் டயானா பயணித்த காரின் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததால் விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் அறிக்கை தாக்கல் செய்தனர். ஆனால் அவர் சென்ற கார் விபத்தில் சிக்கியது எப்படி, காரை ஓட்டியவர் பணி நேரத்தில் போதையில் இருந்தது எப்படி, விபத்தில் சிறு காயம் கூட ஏற்படவில்லை என கூறப்படும் டயானா உயிரிழந்தது எப்படி என்பன போன்ற கேள்விகளுக்கு இதுவரை பதில் கிடைக்கவே இல்லை. இதுவரை தங்களது ராஜ குடும்பத்தில் யாரும் செய்யாததை எதிர்ப்பை மீறி தொடர்ந்து செய்து வந்த டயானாவை அரச குடும்பமே கொல்ல சதி திட்டம் தீட்டியதாகவும் தற்போது வரை பல தகவல்கள் பரவி வருகிறது.